இன்ஸ்டாகிராமை நம்ம ரீசெண்டாக ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி அனிமேஷன் போஸ்ட்டு தான் நமக்கு இன்ஸ்டா ஃபீடில் அதிகமாக வருது. அண்ட் இந்த போஸ்ட் தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங்லேயும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 2 போஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க, இதை க்ரியேட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோவில் இப்போ இந்த 2 அனிமேஷன் ஃபோட்டோஸுக்கு நடுவில் நெக்ஸ்ட்டாக ஒரு வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் ஆக போகுது. அந்த வீடியோ தான் இப்போ நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்த இந்த வீடியோ. ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணணும்னு 5 to 10 மினிட்ஸ்லேயே பார்க்கலாம். நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தாலே நீங்களும் இந்த மாதிரி வீடியோ வந்து பண்ணால் க்ரியேட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ எப்படி உங்கள் ஃபோட்டோவை க்ரியேட் பண்ணி வச்சு எடிட் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெயிண்டிங் ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி இமேஜ் க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த இமேஜ் க்ரியேட் பண்ணால் தான் இந்த வீடியோவே நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் இப்போ இந்த இமேஜ் எப்படி ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இந்த வீடியோ எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜெமினி, ChatGPT, Google AI Studio இந்த மாதிரி வெப்சைட் ஆப்ஸில் வந்து இப்போ நான் க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து இப்போ நான் ஜெமினி உள்ள போய்க்கிறேன். அது ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போய்ட்டு நான் நானோ பனாவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ப்ளஸ் சிம்பிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி கேலரியில் போய்ட்டு நான் என்ன ஃபோட்டோ இந்த மாதிரி பெயிண்டிங் அனிமேஷனுக்கு மாற்றணுமோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட்டில் இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டுக்கிறேன். இந்த ப்ராம்ப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கூகுள் ட்ரைவில் போட்டு அந்த கூகுள் ட்ரைவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராம்ப்ட் வேணால் அதை செக் பண்ணி பாருங்கள். எல்லா ப்ராம்ப்ட்டுமே அந்த கூகுள் ட்ரைவில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிறேன். போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ சென்ட் கொடுத்துக்கிறேன். சென்ட் கொடுத்தோன்னா வித்தின் 2 or 3 மினிட்லேயே அனிமேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நம்ம ஜஸ்ட் ப்ராம்ப்ட் மட்டும் தான் போட்டோம். ப்ராம்ப்ட் போட்டதுக்கு இந்த மாதிரி ரியலிஸ்டிக்கான அனிமேஷன் வந்து நான் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இன்னும் நீங்கள் எப்படிலாம் இமேஜஸ் செலக்ட் பண்ணுறீங்களோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவான இமேஜஸ் இந்த ஜெமினி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் இதை செலக்ட் பண்ணதுனால இந்த மாதிரி எனக்கு எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. இன்னும் நீங்கள் அட்ராக்டிவான இமேஜஸ் போட்டிங்கன்னா இன்னும் அட்ராக்டிவாக எடிட் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப் தான் இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி பெயிண்டிங் ஃபோட்டோவாக க்ரியேட் பண்ணுறது. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி பெயிண்டிங் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் இந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு நம்ம அனிமேஷனாக மாத்திரம் மட்டும் போதும். இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிம்பிளாக க்ரியேட் ஆயிரும். இப்போ நம்ம அதை பண்ணுறதுக்கு இப்போ ஜஸ்ட் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு இந்த pixworks.ai இந்த ஆப் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபோட்டோவை கொடுத்து நம்ம அனிமேஷனாக மாற்றிக்கலாம். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப் ஃப்ரீ தான். ஸோ இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் தான் ஒரு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணோம். லாகின் பண்ணால் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிக்கிறேன். லாகின் பண்ணணும்னு நிறைய இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கும், அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம லாகின் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, லாகின் பண்ணதுக்காக 60 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் லாகின் பண்ணதுக்கு இந்த மாதிரி 60 கிரெடிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் நீங்கள் தினமும் இந்த ஆப் யூஸ் பண்ண நிறைய கிரெடிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அதை வச்சு இன்னும் நீங்கள் அனிமேஷன்லாம் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த 60 கிரெடிட்ஸை வச்சு இந்த மாதிரி அனிமேஷனை இப்போ க்ரியேட் பண்ணலாம். அதை பண்ணுறதுக்கு இப்போ கீழே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ அப்லோட் இமேஜ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் இமேஜாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த ஜெமினியில் போட்டு அந்த பெயிண்டிங் இமேஜ், அந்த இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே ப்ராம்ப்ட் கேட்கும். இப்போ அந்த ப்ராம்ப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராம்ப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டுக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டோட லிங்க்கும் நான் கூகுள் ட்ரைவில் போட்டு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, வேணா செக் பண்ணி பாருங்கள். எல்லா லிங்க்கும் அதில் இருக்குது. இப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் போட்டோன்னு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ரெசல்யூஷனில் வேணும்னு காமிக்கும். 360p, 540p, 720, 1080p அதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட்டுன்னு இருக்கா. ஸோ அந்த க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோ க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 to 3 மினிட்லேயே இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதுக்குள்ளேயே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ அந்த அனிமேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி சூப்பராக எடிட் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ ஜஸ்ட்டு நம்ம இந்த ஆப்லேயும் ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும் தான் போட்டோம். அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அனிமேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோவில் நம்ம இந்த பெயிண்டிங் வீடியோ க்ரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சிம்பிள் தான். நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் டீட்டெயிலாகவே பார்த்துருப்போம் எப்படி க்ரியேட் பண்ணுன்ட்டு. ஜஸ்ட் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்ட்டு ப்ராம்ப்ட் மட்டும் தான் தேவைப்படுது. இந்த ப்ராம்ப்ட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராம்ப்ட்டை போடலாம் நம்ம எல்லாமே க்ரியேட் பண்ணலாம், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இந்த மாதிரி பெயிண்டிங் வீடியோ க்ரியேட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் க்ரியேட் பண்ணி உங்களோட ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
இப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க, நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாகவே இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணி முடிச்சிருப்போம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருந்தாலே நீங்களும் இந்த வீடியோவை எப்படி எடிட் பண்ணணும்னு லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் ஃபோட்டோ வச்சு இந்த மாதிரி அனிமேஷன் வீடியோவை க்ரியேட் பண்ணிட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவை போடலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம்.